ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வெண்டிக்காய் ஃப்ரை சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் முடிச்சிடலாம். வெண்டிக்காவை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணணும். மேல் பாகம் அடிப்பாகம் வெட்டிட்டு இந்த வெண்டிக்காவை என்ன பண்ணணும் அப்படின்னா பாதியாக கட் பண்ணி அதை வந்து நீல் வாக்கில் கட் பண்ணணும். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன், ஃப்ரை பண்ணும்போது டைரெக்டாக பார்க்கலாம். நீ பாருங்கள், கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது மாதிரி நீல வாக்கில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். வெண்டிக்காய் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னோடது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்ததுனால ஒரு வெண்டிக்காயை முழுசாக அப்படியே வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்ததை ஒரு வெண்டிக்காயை நாலாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் வாங்க. கடாயை வந்து காய வச்சுட்டேன். இதுக்கு எண்ணெய் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நான் வந்து லிமிட்டாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதும் நம்ம வெண்டிக்காவை போட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் எண்ணெய் வந்து நிறையா சாப்பிட்றவங்க, உங்களோட வந்து குக்கிங்கில் எண்ணெய் எப்போதுமே அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்களா, இந்த வெண்டிக்காய் ரெசிபிக்கு நீங்கள் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து லிமிட்டாக சேர்த்துருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நான் சேர்த்துருக்க எண்ணெய்க்கே என்னோடது ரொம்ப கிறிஸ்பியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணியிருக்க வெண்டிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எண்ணெய் ஃபுல்லாக வந்து வெண்டிக்காய் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா. இந்த வெண்டிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். நமக்கு இப்போ இருக்கிறதுக்கும் ஃப்ரை ஆனதுக்கும் வித்தியாசம் தெரியும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்க்கணும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம், ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும், அப்புறம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்லாம் கிடையாது. டைரெக்டாக எண்ணெயில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு மற்ற ஒர்க்கையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து இது மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டே கிண்டுங்க. நீங்கள் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிற டைமில் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஸோ நான் வந்து அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுற ஸ்டேஜில் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லாங் வீடியோவாக வேண்டாம். இதை இப்போ நம்ம எண்ணெயில் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி ஆகணும். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து ஃப்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒர்க்கும் இருக்காமல் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் மற்ற ஒர்க்கு பார்க்குறீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. இதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். எண்ணெயை நான் வந்து லிமிட்டாக தான் சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. எண்ணெய் நிறையா சேர்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணதை காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரையாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து இந்த எண்ணெய்க்கு வந்து அதிகமாக ஃப்ரை ஆகாது. நம்ம வந்து அப்பளம் படகம்லாம் பொரிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி எண்ணெய் ஊற்றி நீங்கள் பொரிச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக பொரிஞ்சிடும். ஸோ அப்படி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த ரெசிபி செய்யலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது மாதிரி செய்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வந்து வெண்டிக்காய் எல்லாத்தையும் ஒரு சைடில் வச்சுட்டேன். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் அதுக்காக. ஸோ நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மகாராஷ்டிராவில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், நீங்கள் சாதா மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மிளகாத்தூள்லேங்கிறதுல உப்பு இருக்கும். மெயினாக கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் மட்டும் நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு லேசாக மஞ்சத்தூள். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மஞ்சத்தூள் கையில் போடுறதுனால ரொம்ப நல்லது அப்படின்னா அதனால் கையில் தான் போடுவேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெண்டிக்காயோட எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதை மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா கடலை மாவு கொஞ்சம் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனியாகவும் வரும், ப்ளஸ் நமக்கு கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா கடலை மாவு போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் அங்கங்கே கட்டியாகிடும். அதனால ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் அந்த உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கடலை மாவு சேருங்க. கடலை மாவு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமான ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன்னா இந்த அளவுக்கு போதும். இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு வெண்டிக்காய் இருக்குது. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும், அது இப்போ வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். கடலை மாவோடு சேர்ந்து நமக்கு தனித்தனியாக அப்படியே உதிரியாக சூப்பராக நமக்கு ஃப்ரை ஆகி வரும். நீங்கள் வந்து எண்ணெய் நிறையா ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக. இல்லை நான் சொன்ன மாதிரி அப்பளம் வறுத்து நம்ம எடுக்கிற மாதிரி இதையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி நீங்கள் தாளித்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக. ஸோ இது இப்போ 1 நிமிஷம் மட்டும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சுட்டே மற்ற ஒர்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஃப்ரை ஆகி முடிஞ்சிடும், உங்களுக்கு மற்ற ஒர்க்கு முடிஞ்சிடும்.
ஸோ கடாய் வந்து நமக்கு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும் நல்லா. அதுக்காக தான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து குறைச்சிக்கலாம். கடாய் நமக்கு ஹீட் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த சவுண்டு வரும் நமக்கு, அப்போ ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு புகை வரும். இதெல்லாம் டிப்ஸு பிகினர்ஸ்க்காக. தயவு செஞ்சு மூடி போட்டு இதை வேக வைக்காதீங்க. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாகிடும். அந்த ஈரப்பதத்துக்கு மூடி போடாமல் தான் இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். நான் சேர்த்துருக்க எண்ணெய்க்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட காட்டுறேன். அது வரைக்கும் நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அந்த கடல் மாவோட அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாகவே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு வெண்டிக்காவும் உதிரி உதிரியாக நல்லா நீட்டாக தெரியுது பார்த்தீங்களா, ஃப்ரை ஆனது. இப்போ இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லை, நிலக்கடலை பொடி. ஸோ அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நமக்கு பார்க்க தான் வெட்டிக்காய் நிறையா இருக்கும், செஞ்சோம் அப்படின்னா கம்மியாக தான் வரும். இந்த ரெசிபி நீங்கள் சைட் டிஷ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ராவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். குட்டீஸ் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். டேஸ்டியான லேடி ஃபிங்கர் ஃப்ரை உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன 3 மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. சூடோடு மூடக்கூடாது, ஏன்னா அந்த ஆவிக்கு ஈரப்பதம் வந்துடும். அப்படியே நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் மூடுங்க.